குந்தி தேவி கண்ணபிரான்ட்ட கை கூப்பி வரம் கேட்கிறாங்க. கண்ணா, கஷ்டங்கள் வேண்டும், துன்பங்கள் வேண்டும், இன்னும் இன்னல்கள் வேண்டும். இதை கேட்ட மாயவன், அத்தை, நீங்க பட்ட கஷ்டங்கள் போதாதா? பிறந்த வீட்டில் நீ வளரவில்லை, பெற்ற பிள்ளை கர்ணனை நீ வளர்க்கவில்லை, விரும்பாத போதே தாயானாய், விரும்பிய போது உன் தாய்மை தடை செய்யப்பட்டது, பாண்டுவை பிரிந்து துயருற்றாய், கௌரவர்கள் உன் 5 பிள்ளைகளை கொஞ்சு விடுவார்களோ என அஞ்சி அஞ்சி அழுதாய், கெட்ட பிள்ளைகளை பெற்றால் எல்லோரும் துன்புறுவர், நீயோ நல்ல பிள்ளைகளை பெற்றே துயருற்றாய், காட்டில் திரிந்தாய், பிச்சை எடுத்தாய், பீமன் பசிக்கு நீ மெலிந்தாய், நல்ல நிலை வந்தபோது தருமன் சூதாட நீ நலிந்தாய், அத்தினாபுரத்தில் அவமானப்பட்டாய், பாரத போரிலும் பேர பிள்ளைகளை பலி கொடுத்து கண்ணீர் விட்டாய். இது போதாதா? இன்னும் கஷ்டங்கள் வேண்டுமா? கஷ்டமே இல்லாத வாழ்க்கையைதான் எல்லோரும் கேட்பார்கள், நீ கஷ்டத்தை கேட்கிறாயே, ஏன் ஏன் என கேள்விகளை கேட்கிறார் கண்ணன். குந்தி தன் வறண்ட இதழ்களில் புன்னகை நெளிய நெகிழ்ந்துரைக்கிறாள். என் ஒவ்வொரு கஷ்டத்திலும் நான் யாரை நினைத்தேன்? உன்னைதானே. ஓடோடி நீதானே காப்பாற்றினாய். கஷ்டங்கள் இல்லை என்றால் உன்னை நினைப்பது அரிதுதான். நீ எங்கள் பக்கம் வரப்போவதில்லை. என்னை பொறுத்தவரை கஷ்டங்கள் உன்னை அடையும் சாதனங்கள் என்றார் குந்தி தேவி.